وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் எல்லோரும் அல்லாஹுவினுடைய இறையில்லம் அவனுடைய பள்ளிவாசலிலே ஃபர்தான ஒரு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கம் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா நபிகளாருடைய வாழ்க்கையில் இருந்து ஏதேனும் ஒரு விடயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் படித்துவிட்டு அறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற பேராவாவோடு நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுடைய நீயத்துக்களை தூய்மையானதாக ஆக்கி எவைகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் செவிமடுக்கிறோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்ற அந்த உயரிய அந்த பிரார்த்தனையோடு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே குறுகிய ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய அஜல் அத்தனையும் நாங்கள் எங்களுடைய தாயினுடைய கருவறையிலே இருக்கிற பொழுதே அல்லாஹ் தீர்மானித்து விடுகிறான். ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மலக்கு அங்கே வருகிறார். அவர் வந்து அங்கே சிசுவாக இருக்கின்ற அந்த குழந்தைக்கு ரூஹு ஊதப்படுகிறது. சில விடயங்களும் அங்கேயே பதிவு செய்யப்படுகிறது. பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி ஷகிய்யுன் அவ் சஈதுன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழப் போகிறான் என்பது ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருக்கிற பொழுதே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிர்ணயித்த ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்பது மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சத்தியமாக ஒரு மனிதனுக்கு மரணம் வந்தே சேரும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம். பிரிந்ததன் பின்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லமல்களை செய்து கொள்ள வேண்டும். சாலிகான அமல்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த சாலிகான அமல்கள் நாளை மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி எந்த அமைப்பிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமல்களும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் அந்த அமலை தூக்கி அல்லாஹ் வீசி விடுவான். அவனுக்கு நாங்கள் செய்கின்ற அமல் அவன் சொன்னபடி இல்லை என்றால், அவனுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் இல்லை என்றால் அதனை தூக்கி வீசி விடுவான். சகோதரர்களே, மிக மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணிய விடயங்கள் எல்லாம் அவைகள் வழிகேடுகளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் பிரசங்கம் செய்கிற பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 வசனங்களை ஓதுவார்கள். ஓதிவிட்டு மக்களுக்கு சில விஷயங்களை அங்கே சுட்டி காட்டுவார்கள். என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணியவைகளை எல்லாம் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன்.
இய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவைகளை எச்சரிக்கை செய்கிறேன். அவைகள் நூதனங்களாக இருக்கிறது. அந்த நூதன செயல்பாடுகள் வழிகேடுகளாக இருக்கிறது. அந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்திலே இட்டு செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இடம்பெறுகிற பொழுது, நடைபெறுகிற பொழுது, அவைகளை சுட்டி காட்டுகிற பொழுதெல்லாம் நபிகளாரினுடைய சத்தம் உயர்ந்துவிடும். அலா சௌத்துஹு, நபிகளாரினுடைய சத்தம் உயர்ந்துவிடும். அவர்களுடைய முகம் மாறிவிடும், கண்கள் சிவந்துவிடும். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்குபவைகள், இவைகள் மிகவும் கடுமையான எச்சரிக்கையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையாக இருக்கட்டும், இதர வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஏனைய எந்த விடயமாக இருந்தாலும் நபிகளார் அதற்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருந்தால் அந்த வழிகாட்டுதலோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இவைகள் நாளை மறுமையில் நாங்கள் மரணித்ததன் பின்னால், மண்ணறைக்கு சென்று விட்டதன் பின்னால் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவைகளாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற, அதே போன்று முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இது இருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், அல் அபுத் இதா புதிஅ ஃபீ கப்ரி, ஒரு மனிதன் மரணித்து விட்டதன் பின்னால் அவனை அந்த மண்ணறையிலே, கபரிலே அவனை கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டால், வதுகுல்லிய வதஹப அஸ்ஹாபுஹு, அவனை அடக்கம் செய்துவிட்டு அங்கே அடக்கம் செய்தவர்கள் எல்லாம், அந்த உறவுகள் எல்லாம் அவனை விட்டு சென்று விடுவார்கள். இப்படி விட்டு செல்கிற பொழுது அங்கே இருக்கின்ற மனிதர்களில் இறுதியான மனிதர் செல்லுகின்ற அந்த செருப்பின் ஓசை அங்கே மண்ணறையிலே இருக்கிற அந்த மரணித்த மனிதருக்கு கேட்கும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், ஹத்தா இன்னஹு லயஸ்மஉ கர்அனி அலிஹிம், அவர்களின் செருப்பினுடைய சத்தத்தை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர் கேட்கிறார். அந்த கணத்திலே அத்தாஹு மலகான், 2 மலக்குகள் வருவார்கள். ஃபஅக்அதாஹு, அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற, நாங்கள் மண்ணை தூவிவிட்டு வந்திருக்கிற எங்களுடைய அந்த உறவை, சகோதரரை எழுப்பி இருப்பாட்டுகிறார்கள். ஃபயகூலானி லஹ், அவனிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் அவனுக்கு காட்டப்படும், நபிகளாரை காட்டி இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவரிடத்திலே கேட்கப்படும். ஃபயகூல், ஒரு முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசியாக இருந்தால், அதே போன்று நபிகளாருடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த ஒரு மனிதராக இருந்தால், அவர் எப்படி காட்டி தந்திருக்கிறாரோ, எப்படி செய்து காட்டிருக்கிறாரோ, எப்படி செய்யுமாறு பணித்திருக்கிறார்களோ, அவைகளை சரியாக புரிந்து அறிந்து எவன் பின்பற்றி நடந்தானோ அந்த மனிதன் சொல்வான், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் சாட்சி பகர்கிறேன், அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர்தான் அல்லாஹ்வினுடைய அடியாராக இருக்கிறார், அவனுடைய தூதராக இருக்கிறார் என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரை பற்றி கேட்கப்படுகிற பொழுது அவருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லித் தருகிறார்கள். அவர் எப்படி அல்லாஹ்வினுடைய ஒரு அடியார், அல்லாஹ்வுடைய இடத்திலே நபிகளாரை வைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய இடத்திலே நபிகளாரை வைக்க முடியாது. எங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்திலே என்னை வைக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்களா சகோதரர்களே? எந்த தூதரும்
அப்படி எந்த வார்த்தைகளையும் என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே இஸ்லாமிய சகோதரர்கள் நபிகளாரை அல்லாஹ்வுடைய இடத்திலே வைத்து புகழ்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது, எங்கே இருக்கிறது? அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? நபிகளார் என்ன போதித்து விட்டு சென்றார்கள்? எதற்கு நபிகளார் தூதராக அனுப்பப்பட்டார்கள்? அதற்கு முன்னால் உள்ள தூதர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் தூதர்களை அனுப்பினோம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. ரப்பு சொல்லுகிறான், படைத்தவன் சொல்லுகிறான். ஏன்? அவர்கள் செய்த பணி என்ன தெரியுமா? அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இடத்திலே யாரையும் வைக்க முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவனுக்கு இணைதுணை இல்லை என்ற அந்த ஏகத்துவ சிந்தனையைத்தான் ஒவ்வொரு தூதர்களும் அந்தந்த சமூகத்துக்கு விதைத்தார்களே தவிர அவர்களை ஒருபோதும் கடவுள்களாக அல்லது கடவுளுடைய இடத்திலே அல்லாஹ்வுடைய இடத்திலே வைப்பதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் நபிகளார் அதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். மன்னரையில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹ். அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அவனுடைய தூதராக இருக்கிறார். இந்த பூமியில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு மனிதர், இந்த பூமியிலே வாழ்ந்த அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு சிறந்த மனிதர் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் மறுக்கவில்லை சகோதரர்களே. அவர் ஒரு சிறந்த மனிதர். ஆனால் அல்லாஹ் என்கின்ற இந்த நிலை எனக்கோ உங்களுக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ நிகழ்ந்து விடக்கூடாது சகோதரர்களே. நாளை மறுமை யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நாள், எதுவுமே செய்ய முடியாது. அந்த நாளையில எனக்கு தெரியாது, மன்னரை வாழ்க்கை யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. மீண்டும் ஒரு முறை என்ன அனுப்பு என்று மனிதன் கேட்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். இப்படி கேட்கிற பொழுது இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கும் உலக வாழ்க்கைக்கும் இடையிலே நாங்கள் திரைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய வாழ்க்கை மறுமையில் எழுப்பப்படும் வரைக்கும் இந்த மன்னரை தான் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் சகோதரர்களே. எனவே இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தூதரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூதருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். நாங்கள் மன்னரையிலே கேட்கின்ற அந்த கேள்விக்கு அதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று தெரியாதவர்களாக இருக்கோமாக இருந்தால் குந்து அகூலு மா யகூலுன் நாஸ், மக்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று அவன் பதில் சொல்வான். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்பா இதை செய்றீங்க, இது மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது, ரசூலுல்லாஹ் இதை காட்டி தரலையே, ரசூலோட வழிமுறைக்கு மாற்றமாக இருக்குது என்றால் இல்லை, இது எங்களுடைய மூதாதையர்கள் செய்தது, எங்களுடைய தாய் தந்தையர்கள் பாட்டன் பூட்டன் செய்தவைகள், அவைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், யாரை எதிர்த்தாலும் செய்வோம் என்று அடம்பிடித்துக் கொண்டு செய்பவர்கள் எல்லாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லாம் என்னத்தை சொல்லிட்டு இருந்தாங்களோ, என்னத்தை பாடிட்டு இருந்தாங்களோ அதே பல்லவியத்தை நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், பாடிக்கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நீ ஒன்றையுமே படிக்கலையா, ஒன்றையுமே ஓதி பார்க்க இல்லையா, குர்ஆனை பார்க்க இல்லையா, ஹதீஸ பார்க்க இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு அல் குர்ஆன் சுன்னாவினுடைய வாழ்க்கை உதாசீனப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனுடைய போதனைகள் அது முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசப்படுகிறது. இவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எடுக்கப்படுகிறது. இப்படி சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் அந்த மறுமையில் இப்படி அவர்களிடத்திலே மன்னரையிலே கேட்கின்ற பொழுது அவர் சொல்வாராம், நான் தரைத்த வரா தலைத்த மலக்குகள் கேட்பார்கள், அப்ப நீ எதையுமே அறியையும் இல்லை, எதையுமே ஓதி பார்க்கையும் இல்லையா, ஒன்றுமே உனக்கு தெரியாதா என்று கேட்டுவிட்டு பின்னால்
அவனுக்கு இரும்பு சுத்தியலால் ஒரு அடி அடிக்கப்படும், தர்பத்தன் ஒரு அடி அடிக்கப்படும், பைன உதுனைஹி அவனுடைய இரண்டு காதுகளுக்கும் இடையிலே அவனுடைய பிடரியிலே ஒரு அடி அடிக்கப்படும். ஃபயஸீஹு ஸைஹத்தன் யஸ்மஉஹா மன் யலீஹி இல்லா ஸகலைன். நபிகளார் சொன்னார்கள், அங்கே இருக்கின்ற சுற்றி இருக்கிற அத்தனை படைப்புகளும் அத்தனையும் இந்த சத்தத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறது. இவன் பதறுகின்ற அந்த சத்தத்தை செவிமடுக்கிறார்கள், ஜின்களையும் மனிதர்களையும் தவிர என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மண்ணறை வாழ்க்கையை பற்றி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே அந்த மண்ணறைக்கு செல்வதற்கு முன்னால் எங்களை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் அந்த தூதர் காட்டி தந்த பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூதர் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படித்தான் அந்த நபித்தோழர்கள் செய்தார்கள். அதனால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகின்ற அளவுக்கு அவர்களை மாற்றியது இந்த அல் குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல் குர்ஆன் சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் இம்மையிலும் எங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த தூதர் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே அத்தனை அமல்களையும் செய்து மறுமையின் முதலாவது பயணம் மன்னரை வாழ்க்கையிலே கேட்கப்படுகிற அந்த கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்து மறுமை வரைக்கும் எழுப்பப்படும் வரைக்கும் அங்கே நாங்கள் இருக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் எத்தனை வருடங்கள் மண்ணறையிலே இருக்க போறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் நாங்கள் அங்கேதான் வாழப்போகிறோம் சகோதரர்களே. அந்த வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால், அங்கே ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நாங்கள் தூங்க வேண்டும் என்றால், அந்த தூதர் காட்டி தந்த பிரகாரம் எங்களுடைய அமல்களை இந்த உலகத்திலே நாங்கள் உயிரோடு வாழுகின்ற பொழுது ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படியான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே வெற்றி பெறுகிற அந்த கூட்டத்திலே அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாம் எவைகளை கேட்டோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அளிப்பானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.